welcome to Get Easy Way. இந்த வீடியோல நம்ம ஆர்டர் பை அண்ட் குரூப் பைங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்ம வேர் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி சிங்கிள் கண்டிஷன்ஸ் அண்ட் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் எப்படி கொடுக்கறதுங்கிறத பார்த்துருக்கோம். அதை நான் ஐ பட்டன்ல கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பை எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது பார்த்தலாம். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ், இதை நமக்கு டிஃபால்ட்டா எப்படி ஷோ பண்ணும் அப்படின்னா, நம்மளோட பிரைமரி கீ செட் பண்ணியிருக்கோம்ல, எம்ப்ளாயி ஐடி பிரைமரி கீ செட் பண்ணியிருக்கோம்ல, அந்த இதில் தான் குரூப்ல தான் நமக்கு வந்து அந்த ஆர்டர்ல தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? எம்ப்ளாயி ஐடி பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 500 இந்த சீக்வன்ஸ்ல தான் நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். இதை வந்து நம்ம வந்து இப்படி இல்லாம நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம சொல்ல முடியும். ஆர்டர் பைங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்மளால சொல்ல முடியும். இப்போ நான் வந்து டிஓபி டேட் ஆஃப் பர்த்தோட ஆர்டர்ல நான் கேட்குறேன். அண்ட் இந்த மாதிரி நான் கேட்கும்போது டேட் ஆஃப் பர்த்ல வந்து எனக்கு வந்து இங்க பாத்தீங்கன்னா 2005ல இருந்து இந்த மாதிரி எனக்கு வந்திருக்கு பாருங்க. இப்படி நான் வந்து எடுத்துக்க முடியும், என்ட்ரிஸ் எடுத்துக்க முடியும், டிஸ்பிளே பண்ணி பார்க்க முடியும். அண்ட் நான் இங்க வந்து அடுத்ததுல வந்து நான் அசெண்டிங்னு கொடுக்குறேன். அசெண்டிங் ஆர்டர்ல கொடுக்கும் போதும் எனக்கு வந்து இதே மாதிரி தான் வரும். ஏன்னா நம்ம ஒண்ணுமே கொடுக்காட்டியும் டிஃபால்ட்டா நமக்கு வந்து ஆர்டர் என்ன ஆர்டர்ல எடுத்துக்கும் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர்ல தான் அது எடுத்துக்கும். சரிங்களா? இதே எனக்கு வேண்டாம், எனக்கு ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் டேட் ஆஃப் பர்த் முதல்ல வரணும் அப்படின்னா நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல நம்மளால கொடுத்துக்க முடியும். அதோட கீவேர்ட் வந்து டிஇஎஸ்சி. ஓகேங்களா? அசெண்டிங்க்கு ஏஎஸ்சி. இதை கொடுக்காட்டியும் நமக்கு டிஃபால்ட்டா அசெண்டிங்ல தான் அது எடுத்துக்கும். சரிங்களா? இப்போ வந்து இதை நான் வந்து என்ன சொல்றேன், டேட் ஆஃப் பர்த் வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல கேட்கறேன். அப்போ ஃபர்ஸ்ட் 2007 என்ட்ரிஸ் இருக்கு, அதுல இருந்து எனக்கு அப்படியே வந்து 2006 2005 எனக்கு வந்து குறைஞ்சிட்டே வரும். டிசெண்டிங்ல எனக்கு டிஸ்பிளே பண்ணும். அடுத்தது வந்து நான் இங்க என்ன சொல்றேன், இங்க ஸ்டாருக்கு பதிலாக நான் குறிப்பிட்ட காலம்ஸையும் நம்மளால கொடுத்துக்க முடியும். இங்க எல்லா காலம்ஸும் இருக்கு, எனக்கு இது எல்லாமே வேண்டாம், எனக்கு ஐடி நேமு டேட் ஆஃப் பர்த் மெயில் மட்டும் போதுன்னு சொல்றேன். அதையும் நான் வந்து ஆர்டர் பை என்ன சொல்றேன், டேட் ஆஃப் பர்த் ஆர்டர்ல எனக்கு கொடு, அசெண்டிங் ஆர்டர்ல வரும். இப்போ ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும். அடுத்தது வந்து நான் வந்து கண்டிஷன் யூஸ் பண்றோம். இங்க நம்ம கண்டிஷனும் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதையும் நம்ம வந்து ஆர்டர்ல நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணிக்க முடியும். நான் இங்க என்ன சொல்றேன், சேலரி 31,000க்கு மேல இருக்கணும், அதுல வந்து எனக்கு சேலரியில ஆர்டர் பண்ணி கொடு, அப்ப அசெண்டிங் ஆர்டர்ல எனக்கு வரும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா சேலரி வந்து 31,000க்கு மேல இருக்கிற என்ட்ரிஸா எனக்கு வந்திருக்கு பாருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இதுவும் டேட் ஆஃப் பர்த் வந்து ஆர்டர்ல எனக்கு கொடுக்கும். அடுத்தது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதுலயே நான் வந்து சேலரிக்கு பதிலாக நான் வந்து கான்ட்ராக்ட் வந்து டைப் வந்து கான்ட்ராக்டா இருக்கணும்னு சொல்றேன். அதுவும் வந்து எனக்கு சேலரியில அண்ட் வந்து ஹையஸ்ட் சேலரி முதல்ல வரணும்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? அப்ப டிசெண்டிங் ஆர்டர்ல நான் கொடுக்குறேன். டிசெண்டிங் ஆர்டர்ல கொடுக்கும்போது எனக்கு வந்து கான்ட்ராக்ட் மட்டும்தான் வருது பாருங்க. இங்க பெர்மனன்ட்டே வராது, ஏன்னா நம்ம கண்டிஷன் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கோம். அப்ப வந்து கான்ட்ராக்ட் அண்ட் வந்து சேலரியை வந்து ஹையஸ்ட் சேலரிஸை வந்து ஃபர்ஸ்ட் காட்டி நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? அந்த சீக்வன்ஸ்ல இருந்து நமக்கு வரும். அண்ட் இதுல வந்து நம்ம டாப் 10 சேலரிஸ் எடுக்க முடியும். அதாவது டாப் 10ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி வருதுன்னு பாருங்க. இப்போ நான் இங்க வந்து வெறும் செலக்ட் டாப் 10ன்னு சொல்றேன். அப்ப எனக்கு டிஃபால்ட் எந்த கண்டிஷனும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. இந்த மாதிரி கொடுக்கும்போது எனக்கு என்ன பண்ணும்னா, நம்ம பிரைமரி கீ இருக்குல்ல, அதுல ஃபர்ஸ்ட் 10 என்ட்ரிஸை எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? இப்போ நான் இங்க வந்து டாப் 10ன்னு சொல்லிட்டேன். இப்போ பாருங்க, டாப் ஃபர்ஸ்ட் 10 ஐடிஸோட எனக்கு வந்து கான்ட்ராக்ட்ஸ் வந்து எனக்கு எம்ப்ளாயிஸோட டீடைல்ஸ் வந்து எனக்கு வந்துடுச்சு. இதே வந்து நான் வந்து இங்கேயும் நம்மளால கண்டிஷன் கொடுத்துக்க முடியும். இதுல வந்து பாருங்க, கான்ட்ராக்ட் பெர்மனன்ட் ரெண்டுமே இருக்கு. ஆனா எனக்கு வந்து கான்ட்ராக்ட் மட்டும் இருக்கிற டாப் 10 வேணும் அப்படின்னு சொல்றேன். அப்போ வந்து கான்ட்ராக்ட் மட்டும் இருக்கிற டாப் 10 டேட்டாஸ் வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணிடுச்சு. இதே மாதிரி தான் நான் வந்து இங்க என்ன சொல்றேன், அடுத்து வந்து கான்ட்ராக்டுக்கு பதிலாக பெர்மனன்ட் டைப்ல இருக்கிற 10 எம்ப்ளாயிஸ் வேணும், ஃபர்ஸ்ட் 10 எம்ப்ளாயிஸ் கேட்கிறேன். ஏன்னா டிஃபால்ட்டாவே இது என்னத்துல எடுத்துக்கும், அசெண்டிங்ல தான் எடுத்துக்கும். சரிங்களா? அப்போ வந்து பெர்மனன்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் 10 சேலரிஸ் எனக்கு காட்டுது. அடுத்து இதே மாதிரி நான் என்ன சொல்றேன், இங்க நம்ம வந்து அசெண்டிங் டிஃபால்ட்டா அசெண்டிங் எடுத்துக்கும், அதுக்கு பதிலாக நம்ம வந்து டிசெண்டிங்லயும் எடுத்துக்கலாம். அப்போ வந்து ஹையஸ்டா யாரு 10 சேலரி வாங்குறாங்களோ அவங்களோட என்ட்ரிஸை எனக்கு காட்டும் இங்க. ஓகேங்களா? ஹையஸ்டா வந்து 35,000 வாங்குறாங்க அந்த கான்ட்ராக்ட் பர்சன். ஓகேங்களா? அப்ப அவங்களோட 10 சேலரிஸ் எனக்கு காட்டிடுச்சு. இது மாதிரி நம்மளால எடுத்துக்க முடியும். இதே மாதிரி தான் வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம அடுத்து என்ன சொல்றோம், இதுல வந்து கான்ட்ராக்டுக்கு பதிலாக பெர்மனன்டான 10 பேரோட ஹையஸ்ட் 10 பேரோட சேலரி கேட்கறேன். அப்ப அதே மாதிரி எனக்கு பெர்மனன்ட்ல ஹையஸ்டா 34,980ல இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மாதிரியும் எனக்கு வந்து டீடைல்ஸ் வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது இதே மாதிரி தான் நம்ம லோ சேலரியும் நம்மளால எடுத்துக்க முடியும். லோ சேலரிங்கும் போது நம்ம இங்க அசெண்டிங் கொடுத்தாலும் நமக்கு கொடுக்கும், இல்லைனாலும் டிஃபால்ட்டாவும் நமக்கு அசெண்டிங்ல தான் எடுத்துக்கும். ஓகேங்களா? இங்கேயும் நான் அதே தான் சொல்றேன். அதுக்கு நம்ம டாப் 10ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா?
யூஸ் பண்ணிட்டு இங்க அசெண்டிங்னு சொல்லிடுறேன். ஆர்டர் பை இஎம்பி சேலரி அசெண்டிங், ஆர் இதை கொடுக்காம கொடுத்தாலும் எனக்கு வந்து லோ சேலரிஸ் தான் எனக்கு காட்டும். சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து கான்ட்ராக்டோட லோ சேலரிஸ் 10 லோ சேலரிஸ் எனக்கு காட்டிடுச்சு. அதே மாதிரி இங்க வந்து பெர்மனன்ட்டோட 10 லோ சேலரிஸ், 10 பேர் லோ சேலரி வாங்குற பெர்மனன்ட் பீப்புளோடது எனக்கு டிஸ்ப்ளே பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம குரூப் பையும் அலையாஸ் நேமும் பார்க்கலாம். தேங்க்யூ.